தொழிலா பாருங்க, குடும்பமா பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. எனக்குன்னு ஒரு சொத்து வாங்க மாட்டேனா, எனக்குன்னு ஒரு நிலம் வாங்க மாட்டேனா, எனக்குன்னு ஒரு சில சேமிப்புகளை செய்ய மாட்டேனா, இதனால் வரைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாம இருந்திருப்பீங்க. இங்க ஒரு வருஷம் வேலை, அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு வருஷம் வேலை, அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு வேலை. உங்களுடைய தொழில் உங்களுடைய இடத்துல சரியா வரலையா, கண்டிப்பா ஒரு இடமாற்றம் செய்து அந்த தொழிலை மாற்றினீங்கன்னா முயற்சி ஸ்தானம் வெற்றி. அதாவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, பதிவுகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. குரு பயிற்சி பலன்கள் 2024. அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். மீன ராசிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க பயிற்சி ஆகிறார். மீன ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறாரு. இந்த 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் வெற்றி. அதாவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறாருன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் குரு பகவானின் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் பெற்ற ராசி அன்பர்கள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தன்னுடைய வீட்டை மிக பெரிய அளவுல பாதுகாக்க போறாருன்னு தான் சொல்லணும் இந்த குரு பகவான். ஏன்னா பக்கத்துல இருக்கும்போது அவரால் சரியா உங்களுடைய ராசிக்கு சரியான ஒரு தற்காப்பு கொடுக்க முடியல. ஏன்னா அவர் இருந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, சேர்க்கை பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகம், அடுத்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகவும் இருந்தார். இதனால அவருடைய முழுமையான பலனை உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு கொடுக்க முடியல. அதனால முயற்சி ஸ்தானத்திற்கு போய் உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக தான் மாற போற. உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அந்த ஒரு சிறு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இதனால் வரைக்கும் அந்த தொழில்ல எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன இடமாற்றம். ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்றார் போல இந்த மீன ராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் நீங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவர்கள் தான். உங்களால சாதிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் எப்போதுமே கிடையாது. அதனால நீங்க தைரியமா ஒரு இடமாற்றம் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் உங்களுடைய இடத்துல சரியா வரலையா, கண்டிப்பா ஒரு இடமாற்றம் செய்து அந்த தொழிலை மாற்றினீங்கன்னா இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். போகாத ஒரு தொழிலுக்காக நீங்க அங்க இடத்துலயே உட்காந்து அதற்காக கடன் வாங்கி அதற்காக குடும்பத்தை பிரிந்து அந்த குடும்பத்திற்காக நீங்க மனசு நொந்து நூலாகி தூக்கம் வராம எதற்கு இவ்வளவு கஷ்டப்படணும் மீனராசி என்பர்கள்? நீங்க கஷ்டமே பட வேண்டாம். உங்களுக்கு எங்க போனாலும் தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கு. அந்த இடத்திற்கு போய் நீங்க சென்றீங்கன்னா தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க வெற்றியை தான் சந்திக்க போறீங்க. இப்போ அதற்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அவருடைய பார்க்கக்கூடிய இடம் அந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3 இடமும் முக்கியமான இடம் தொழிலுக்கு. 7ஆம் இடம்ன்றது வாடிக்கையாளர்களை கொண்டு கொடுக்கக்கூடிய நேரம். 9ஆம் இடம்ன்றது தொழில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு உண்டான நேரம். 11ஆம் இடம்ன்றது லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்துல அந்த தொழில்ல ஒரு மாற்றம் செய்தீங்களோ இல்ல இடமாற்றம் செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை. மேடம், நான் 15 வருஷமா இங்க இருந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்ப எப்படி என்னை அங்க போய் மாத்த சொல்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த தொழிலை ஒரு லீஸுக்கு விடுங்க. லீஸுக்கு விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்க அந்த தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னா
அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். கமிஷன் சம்பந்தமா செய்யக்கூடிய இந்த தொழில்கள் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய. கமிஷன்னா நல்லா பேசணும், நீங்க அடிச்சு பேசுறது இல்ல. இந்த கமிஷன் தொழில் பாக்குறவங்க மீனராசி என்பர்கள் நீங்க அடித்து பேசுவது இல்லை. ஏன்னா உங்களுடைய நேர்மையான தொழில், உங்களுடைய நேர்மையான குணம் அந்த அந்த இடத்துல உங்களை தவறு செய்ய வைக்குது. நீங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு இடத்துல தொழிலா பாருங்க, குடும்பத்தை குடும்பமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படின்ற போது உயர்ந்த பதவிகள், உயர்ந்த புகழ், அடுத்து பாத்தீங்கன்னா உயர்ந்த கல்வி. யார் யாரெல்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த குரு பயிற்சி இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை அடையக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வக்கீல் படிப்போ, அடுத்து டாக்டருக்கு மருத்துவ படிப்போ ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அடுத்து இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இதனால் வரைக்கும் திருமணம்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தெரியும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தெரியும். யாரு அந்த ப்ராஜெக்ட் குள்ள போய் இறங்குறது, இதனால நான் குடும்பத்தை சமாளிக்கணும், குடும்பம் வந்துச்சுன்னா அடுத்து அது கடன் வரும், கடன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை தொலையும், என்னுடைய நித்திரை. ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கைன்றது உங்களுக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த மீனராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல அது அற்புதமாக நடக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. அதனால நீங்க துணிந்து ஒரு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா இந்த முயற்சியாகப்பட்டது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய முயற்சியாக இருக்க போகுது. உங்களுக்கு தந்தை வழி மூலமாக ஆதாயங்கள் வேற பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இனிமேல் நான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தந்தை மூலமாக ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. எனக்குன்னு ஒரு சொத்து வாங்க மாட்டேனா, எனக்குன்னு ஒரு நிலம் வாங்க மாட்டேனா, எனக்குன்னு ஒரு சில சேமிப்புகளை செய்ய மாட்டேனா அப்படின்னு நீண்ட நாட்களாக ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தேடல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரம், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கைக்கு இதனால் வரைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாம இருந்திருப்பீங்க. அங்க இங்கேயும் ஓடி குடும்பத்தோட இங்க ஒரு வருஷம் வேலை, அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு வருஷம் வேலை, அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு வேலை, இப்படி குடும்பத்தை போட்டு ஒரு அலக்களிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு. ஏன் சொல்ல போனா வாடகை வீடே ஒரு 15 வீடு நீங்க மாத்திருப்பீங்க இது நாள் வரைக்கும். ஒரு சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த ஒரு செலவாகப்பட்டது வேற ஒரு செலவுக்கு ஒரு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க போறீங்க, அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை மிக பெரிய ஆளா ஆக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு இந்த மீனராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல ஒரு நன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு பெயரோ ஒரு நல்ல ஒரு மாற்றமோ சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலைப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருக்கும், அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா
கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.